Hi, welcome to the squad. This is Kodaivo. And in the episode of இது Node.js series தான், பட் அட் திஸ் பாயிண்ட் நம்ம எக்ஸ்பிரஸ்.js யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே எக்ஸ்பிரஸ்.js தான் பண்ணுறோம். ஸோ வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, என்ன பண்ண போகிறோம்னா லைக் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுற மாதிரி லைக் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த query பேராமீட்டர்ஸில் ரவுட் பேராமீட்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ யூசர்/ID அந்த மாதிரி கொடுத்தோம்னா அந்த மாதிரிலாம் கெட் பண்ணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் டம்மி டேட்டா வச்சு ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ VS Code வந்து ஒரு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து நான் npm init -y அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, npm init -y எது கொடுக்குறேன்னா அந்த டிஃபால்ட்டாக அது கேட்கும் இல்லையா சில கேள்விகள், அது எல்லாத்துக்கும் எஸ்ன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி -y அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் கொடுத்த உடனே அது வந்து நம்மளுக்கு இந்த package.json வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபோல்டர் ஹேஸ் ஜஸ்ட் package.json ரைட் நவ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்பிரஸ் ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பிகாஸ் எக்ஸ்பிரஸ் வச்சு தான் நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ npm i express அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் கோயிங் டு இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ் ஃபார் மீ. அண்ட் இந்த டிபெண்டன்சிஸில் எக்ஸ்பிரஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. எக்ஸ்பிரஸ் 5.1.0 டன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி நோட்மான் தேவை. பட் நோட்மான் வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதனால அது பிரச்சனை கிடையாது, நீங்கள் அதை போய் யோசிக்க வேணாம். அண்ட் இதில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக இது வரைக்கும் நம்ம பண்ணாத விஷயங்கள், பட் இப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோட் எல்லாமே வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வைக்க போகிறோம். சோர்ஸ்னு எழுத மாட்டோம், எஸ்ஆர்சின்னு எழுதுவோம். அந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து நம்ம கோடெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெக்வயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தோம். பட் அது இல்லாமல் இம்போர்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டே வந்து யூஸ் பண்ணலாம். இட்ஸ் மோர் மாடர்ன் வே ஆஃப் டூயிங் இட். அண்ட் அது பண்ணுறதுக்கு வந்து நம்ம எக்மா ஸ்கிரிப்ட் மாடியூல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். ECM மாடியூல்ஸ் அப்படி ESM மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே வந்து இந்த package.json இருக்கு இல்லையா, இதில் வந்து புதுசாக ஒரு பேராமீட்டர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், டைப் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே ஒரு கம்மா ஆட் பண்ணிக்கவா. ஓகே, ஸோ இந்த டைப் வந்து இஸ் கோயிங் டு பி இங்கே தானா வருது பார்த்தீங்களா, காமன் JS மாடியூல்னு சொல்லிட்டு 2 வருது. ஸோ இந்த காமன் JS தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது நார்மல் இது ரெக்வயர் போட்டு பண்ணுறோம். பட் இந்த மாடியூல் அப்படின்னு சொல்கிறது வந்து மாடியூல் அப்படிங்கிறது வந்து எக்மா ஸ்கிரிப்ட் மாடியூல் ESM மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்வயர்னு யூஸ் பண்ணாமல் இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இட்ஸ் ஈஸியர் தட் வே. ஆனால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்கே வந்து index.js அப்படிங்கிறது மெயின் ஃபைலாக வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல index.jsன்னு வைக்க முடியாது, index.mjs அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். ஓகே, மாடியூல்ஸாக யூஸ் பண்ணுறப்ப mjsன்னு வைக்கணும். எக்ஸ்டென்ஷன் மட்டும் தான் மாறும், மற்றபடி கோடில் வேறு எதுவும் சேஞ்ச் இருக்காது. ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கிரிப்ட்ஸில் கொஞ்சம் நம்மளாக கொஞ்சம் ஸ்கிரிப்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இந்த நோட்மான் ரன் பண்ணுறதுக்குலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் நோட்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் நேம் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத வச்சே ரன் பண்ணுற மாதிரியா மாற்றுறதுக்காக தான் இது. ஸோ நான் இதில் என்ன கொடுக்க போகிறேன்னா அப்படி ஸ்டார்ட் டெவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதில் நீங்கள் ஹைஃபன் போடலாம் அல்லது கோலன் கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். அண்ட் இதில் வந்து நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணுவோமோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்ன, நோட்மான் அப்படின்னு போட்டுட்டு ஃபைல் நேம் போடுவோம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபைல் நேமை வந்து ஒரு ஆக்சுவல் பார்த்து என்னவோ அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ package.jsonக்கு ரிலேட்டிவாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து சோர்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ./src/ இதுக்கப்புறம் வந்து index.mjs அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் நார்மலாக ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நோட் இது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆட் பண்ணி லைக் நோட்மான் இல்லாமல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ சும்மா ஒரு பிளெயினாக ஸ்டார்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஸ்டார்ட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டில் இருக்கும்போது தான் நம்ம வந்து நோட்மான் யூஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் டெவ்னு கொடுத்தீங்கன்னா நோட்மான் வச்சு ரன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி த சேம் கமாண்ட் எக்ஸப்ட் நோட்மானுக்கு பதிலாக நீங்கள் வந்து யூல் பி யூஸிங் ஜஸ்ட் நோட். ஓகே, ஸோ அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? ஃபைன். ஸோ தீஸ் ஆர் த சேஞ்சஸ் தட் ஐ வாண்டட் யூ டு டூ இங்கே இதில் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே ஆல்ரெடி வந்து இந்த காமன் ஜேஎஸ்னு இருக்குது, இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஆர் வில் ஜஸ்ட் சேஞ்ச் திஸ் டு மாடியூல். இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், எதுக்கு தேவையில்லாத ரிடண்டன்சி.
ஓகே ஃபைன். ரைட், இப்போ வந்து நம்ம ஒரு index.mjs ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், SRC அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிக்கிறேன். SRCக்குள்ளே we are going to create a file index.mjs. ஃபைன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஸ் ஆப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் எக்ஸ்பிரஸ் ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸை இம்போர்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன ரெக்வயர் போட்டு இம்போர்ட் பண்ணோம், பட் இப்போ வந்து இம்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். இம்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ். நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரியாக்ட்டுக்கெலாம் வந்து இந்த மாதிரியான இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரியே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பிரஸ் ஆப்பை வந்து ஆக்சுவலாக செட்டப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கான்ஸ்ட் ஆப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ஆப் வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் போர்ட் நம்பரில் வந்து லிசன் கொடுப்போம், app.listen கொடுப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, போர்ட் நம்பரை வந்து டேரெக்டாக போடுறதுக்கு பதிலாக நீங்கள் அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே மட்டும் மாற்றினா போதும் இல்லையா, அதுக்காக தான். லைக் திஸ் இஸ் ஆப்ஷனல் இஃப் யூ வாண்ட் டு டூ இட். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ app.listen இதில் வந்து நம்ம போர்ட் நம்பரை கொடுக்குறோம். போர்ட் நம்பர் இந்த app.listenல நீங்கள் போர்ட் நம்பர் மட்டும் கொடுத்தா ஆக்சுவலி போதும். பட் நம்ம வந்து ரெண்டாவதாக ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, ஃபார் எவ்ரி ரெக்வெஸ்ட் இட்ஸ் கோயிங் டு கெட் ஆக்டிவேட்டட். இதில் வந்து சும்மா நம்ம ஒரு லாகர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதை console.log and we'll say app is running on போர்ட் நம்பர் கொடுக்கறதுக்கு வந்து இப்போ நார்மல் ஸ்ட்ரிங்காக கொடுத்தா முடியாது. லெட்ஸ் ஜஸ்ட் யூஸ் திஸ் $sign போர்ட். ஓகே, ஆப் இஸ் ரன்னிங் ஆன் போர்ட் 3000 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ லைக் திஸ் இஸ் த பேசிக் எக்ஸ்பிரஸ் செட்டப். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், பட் ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் அகேன். கொஞ்சம் குட் ப்ராக்டிசஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸோட. ஸோ அந்த பேசிக் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆப்பை வந்து ரன் பண்ணிடலாம். அதுக்கு வந்து npm run start dev அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஆப் கிராஷ்ட் வெயிட்டிங் ஃபார் ஃபைல் சேஞ்சஸா, என்ன பிரச்சனை? ஓகே, எக்ஸ்பிரஸ் வந்து நான் டபுள் கோட்ஸ் கொடுக்காம கொடுத்துருக்கேன், மை பேட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஒழுங்காக ஒர்க் ஆகுது. ஆப் இஸ் ரன்னிங் இன் போர்ட் 3000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பர்ஃபெக்ட்லி ஃபைன். நீங்கள் வேணால் இப்போ ப்ரௌசரில் போய் 3000க்கு போனீங்க அப்படின்னா cannot get அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த cannot reachable அப்படிங்கிற இது இல்லை. பிகாஸ் cannot getனா நம்ம கெட் ரெக்வெஸ்ட் எதுவும் இந்த பர்டிகுலர் இதுக்கு டீல் பண்ணுற மாதிரி வைக்கல. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் டூ தட் ஃபர்ஸ்ட். ஸோ app.get அகைன், நான் இதெல்லாம் வேகமாக பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே பார்த்த விஷயங்கள் தான். தேர் இஸ் நத்திங் நியூ ஹியர். அண்ட் நீங்கள் ரெண்டாவதாக போடுற இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, த டெக்னிக்கல் நேம் ஃபார் திஸ் கால்பேக் ஃபங்க்ஷன் இஸ் ரெக்வெஸ்ட் ஹேண்ட்லர். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரெண்டுமே வந்து வாங்குவோம். வாங்கிட்டு யூ வில் சென்ட் த ரெஸ்பான்ஸ், ரைட்? ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஆஃப். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து நம்ம டெக்ஸ்ட் அனுப்பியிருந்தோம், HTML ஃபைல் அனுப்பியிருந்தோம். இப்போலேருந்து நம்ம வந்து ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட், அதாவது ஜேசன் ஆப்ஜெக்ட்னு சொல்ல வேணாம், ஜேசன் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சே திஸ் இஸ் அ மெசேஜ் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஐ ரீஃப்ரெஷ் திஸ். ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேசன் வந்து நம்மளுக்கு இங்கே ரிட்டன் ஆகுது. ஸோ ஸ்லாஷ் அப்படிங்கிற அந்த ரூட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்க போகுது. ஓகே, அண்ட் நம்ம வந்து ஒரு ஆப் மாதிரியே பண்ண ஆரம்பித்தா இட் வுட் பி பெட்டர் ரைட் நவ். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் ஒரு டம்மி டேட்டா மாதிரி வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு அரே வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ திஸ் யூசர் அரே இஸ் கோயிங் டு பி அரே ஆஃப் ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூசருக்கு வந்து ஒரு ஐடி வைப்போம், ஐடி 1 வச்சுக்கலாம். அப்புறம் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு, சாரி ஈக்குவல் டு போடக்கூடாது, யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு கோம்ஸ். அண்ட் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம்
யூசர்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் வேறு வேறு யூனிக்கான ஐடி கொடுத்துக்கலாம். The second one is going to be Siva, my brother. And let's just say Code.io is a user. Logic.io is also a user. லாஸ்ட்டாக வந்து அன்டிஃபைன்ட் வச்சு அன்டிஃபைண்டெல்லாம் அபேண்டன் பண்ண மாதிரி கிடக்குது. ஓகே ஃபைன். ஸோ பேசிக்லி வி ஹாவ் கிரியேட்டட் அன் அரே. ஓகே, இந்த அரேயில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் இந்த யூசர்ஸ் அப்படிங்கிற எண்ட் பாயிண்டில். ஓகே, ஸோ நீங்கள் வந்து app.getல /users அப்படின்னு போனீங்கன்னா இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரெக்வெஸ்ட் ஹேண்ட்லரு. இந்த ரெக்வெஸ்ட் ஹேண்ட்லர் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் response.send_of. இதில் வந்து நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், இதை மொத்தமாக அப்படியே ரிட்டர்ன் பண்ண சொல்லிடலாம். யூசர்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, இப்போ வந்து /users அப்படின்னு போகிறேன். பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து கிடச்சிருச்சா. ஸோ திஸ் இஸ் இட். இதுதான் வந்து நான் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ஆக்சுவலி ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏபிஐக்காக நம்ம எழுதுகிறப்ப /users அப்படின்னு மட்டும் வைக்காம /API/users அப்படின்னு வைக்கிறது இஸ் பெட்டர். ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறப்ப இது வந்து ஏபிஐ தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணுறப்ப. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கெட் ஒரு கெட் மெத்தடாக எந்த ஏதோ நீங்கள் அந்த ரவுட் வைக்கிறப்ப இந்த மாதிரி /API/usersனு வச்சிங்கன்னா இது பெட்டர். ஓகே, இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணால் எதுவும் வராது. ஸோ வில் சேஞ்ச் த URL API/users வச்சா ஏன் வரல, எதுவும் பிரச்சனையா? API/users ஓகே, ஸ்லாஷ் போட மாதிரிட்டா தான் ஃபைன். /API/users. ஓகே, ஸோ அதுதான், இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த /APIங்கிறது முன்னாடி இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, ஸோ யூசர்ஸ் இந்த ஒரு டேட்டா மட்டும் இருக்குது. நம்ம வந்து இன்னொரு டேட்டா வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை அது கூட அப்புறமா பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து நீங்கள் ரியாக்ட் வீடியோவிலே நம்ம பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து JSON-DB யூஸ் பண்ணியிருந்தோம். JSON-DBயில் வந்து டேட்டா ஃபெச் பண்ணுறப்ப நம்ம வந்து எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து அதுவே கொடுத்துரும். இந்த /usersன்னு போட்டிங்கன்னா எல்லா யூசர்ஸும் கிடைக்கும். /users/1 அப்படின்னு போட்டிங்கன்னா ஐடி 1 இருக்கிற யூசர் மட்டும் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ ரியலி நெசசரி. லைக் ஒரு யூசரோட டேட்டா மட்டும் தான் எனக்கு வேணுங்கிற பட்சத்தில் எனக்கு அதை மட்டும் ஃபெச் பண்ணால் போதும், அதை மட்டும் இந்த கெட் ரெக்வெஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணால் போதும். மொத்தமாக ரிட்டர்ன் பண்ணால் நான் ஃப்ரண்ட் எண்டில் அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தேவையில்லை. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்ஸ் ஆக்சுவலி ப்ரிட்டி சிம்பிள். நம்ம வந்து ரியாக்ட் ரவுட்டர்லேயே வந்து params அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கேயும் வந்து params அப்படிங்கிறது தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ app.getல நம்மளோட இப்போ வந்து /API இருக்குது, /users /API/users வந்து இது ஆல்ரெடி இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லாஷ் போட்டு :id. ஓகே, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஹவு வி டிட் இட் இன் ரியாக்ட் ரவுட்டர். அதில் எப்படி நம்ம params வந்து ஃப்ரண்ட் எண்ட்குள்ளே பாஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? அண்ட் அந்த மாதிரி ரவுட்டிங் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன்ல இன்டர்னலாக பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்காகவே நீங்கள் ஒரு ஏபிஐங்கிற வேர்டை இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பேக் அண்ட் யூஆர்எல்ஸ்க்கு ஒரு டிஃப்ரென்சியேஷனாக இருக்கும். லைக் திஸ் இஸ் ரியலி குட் திங். அதனால நீங்கள் பண்ணுறப்போ இந்த மாதிரி சேர்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ். அண்ட் இப்போ வந்து நம்ம அந்த params வந்து முதல்ல கெட் பண்ணணும் இல்லையா. நான் முதல்ல அதை வந்து ஒரு console.log போட்டு வாங்கி பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து request.params அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஸோ இட்ஸ் பேசிக்லி அந்த ரெக்வெஸ்ட்டில் இருக்கிற params அப்படி தானே. சரி, இது ஒரு பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. API/users இருக்குது, /1 அப்படின்னு போடுறேன். நம்ம எதுவும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டைப்
ஆப்ஜெக்ட் வந்து நல் ப்ரோட்டோடைப்னு வந்துருச்சு, ஐடி வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த ரெக்வஸ்ட் டாட் பேரம்ஸில் வந்து இந்த ஐடி 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபர்தராக இது பண்ண போகிறோம், டீல் பண்ண போகிறோம். அதை தான் வச்சு இங்கே எந்த டேட்டாவை வந்து ரிட்டர்ன் பண்ணணும், ஐடி 1 இருக்கிற இந்த கோம்ஸை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பண்ணணும். ஓகே, அதெல்லாம் பண்ணலாம். ஸோ முதல்ல இதை வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். இது வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, ரெக்வஸ்ட் டாட் பேரம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சோல் டாட் லாகை வேணால் நம்ம கமெண்ட் பண்ணியிருப்போம். இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இது நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே இங்கே மேலே போயிட்டானா, இது வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கு. சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்குன்னா என்ன அர்த்தம், இது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த ஸ்ட்ரிங்கை முதல்ல நம்ம இன்டீஜராக மாற்றணும். எதனாலனா நம்ம வந்து ஐடியை எப்பயுமே வந்து நம்பர் டேட்டா டைப்பில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணல. ஐ மீன் இந்த கேஸில் பண்ணல, நீங்கள் ஸ்ட்ரிங்காக ஐடி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் இங்கே வந்து நம்பருக்கு நம்ம ஒரு கன்வர்ஷனை போடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து கான்ஸ்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து நம்ம ரெக்வெஸ்ட் டாட் பேரம்ஸ் டாட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். ஓகே, இந்த ரெக்வெஸ்ட் டாட் பேரம்ஸ் டாட் ஐடி இதில் எடுத்துக்கிட்டோம். பட் இது வந்து இப்போ ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. இதை நம்ம இன்டீஜராக மாற்றணும். இன்டீஜராக மாற்றுறதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது நம்ம முன்னாடி ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ்லேயே வந்து நம்ம பார்த்தது தான், பார்சின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்சின்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு அதை இன்டீஜராக மாற்றி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, நீங்கள் வேணும்னா இப்போ வந்து இந்த கன்சோல் டாட் லாகை அப்படியே கொண்டு வந்து இதுக்கு அடுத்த லைனில் போட்டு இந்த ஐடியை வேணால் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, யூ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிண்ட் ஐடி, ஃபைன். ஐ ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் த பேஜ். இங்கே எதுவும் வரப்போகிறது கிடையாது. பட் இங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 1ன்னு வருது அண்ட் இப்போ சிங்கிள் கோட்ஸ் இல்லாமல் வருது. ஸோ ஒரு நம்பர் டேட்டா டைப்க்கு இது மாறிடுச்சு. பர்ஃபெக்ட். பட் சப்போஸ் நான் கொடுத்தது வந்து இங்கே /ASD அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல என்ன ஆகும், எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா NaN அப்படின்னு சொல்லிட்டு வருது, நாட் அ நம்பர். பிகாஸ் நம்ம கொடுத்தது ஒரு ஸ்ட்ரிங்கு, அது வந்து நம்பரே கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் நம்பராக மாற்ற ட்ரை பண்ணீங்க, இந்த பார்சென்ட்டில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் அ நம்பர்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டு அதுலேருந்து ஃபெச் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், இதை வந்து நாட் அ நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு செக்கிங்கை போடணும். இஃப் இஸ் NaN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த இஸ் NaN ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இது நாட் அ நம்பரா இல்லையான்னு செக் பண்ணும். அவ்வளோதான் இதோட வேலையே. ஓகே, இப்போ இஸ் NaNல நம்ம இதை கொடுக்குறோம். இஸ் NaN வந்து எப்போ ட்ரூ பண்ணும் அப்படின்னா, அது வந்து நாட் அ நம்பராக இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இஃப்குள்ளே வந்துச்சு அப்படின்னா த கிவன் நம்பர் இஸ் நாட் அ நம்பர். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ஒரு பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்தா போதும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ரெஸ்பான்ஸ் டாட் சென்டு, இதில் வந்து நான் வந்து ஒரு மெசேஜை மட்டும் கொடுக்குறேன். மெசேஜ் இஸ் பேட் ரெக்வெஸ்ட் இன்வேலிட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்ஸ்பெக்ட் போய்க்கலாம், கன்சோல் தேவையில்லை, நெட்வொர்க் டேப் போய்க்கலாம். இப்போ நான் வந்து திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேட் ரெக்வெஸ்ட் இன்வேலிட் ஐடிங்கிறது வந்துடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோடு பார்த்தீங்கன்னா 200 ஓகேன்னு இருக்குது. ஸோ முதல்ல ஸ்டேட்டஸ் கோடை இங்கே மாற்றலாம். ஸோ ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே ஒரு டாட்டு, லைட்டு ஃப்ளிக்கர் ஆச்சுன்னு கரண்ட் ஒரு செகண்ட் போயிட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஓகே, ஸ்டேட்டஸ் இஸ் கோயிங் டு பி 400. ஏன்னா இன்வேலிட் ஐடிங்கிறதுனால 400 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகே, தட் இஸ் ஃபைன். ஆனால் என்னன்னா, இப்போ வந்து நம்ம இதுக்கப்புறம் போடுறதுக்கெல்லாம் இது தேவையில்லை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நான் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து மேண்டேட்ரி இல்லை. ஓகே, ஸோ திஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஏன்னா ரெஸ்பான்ஸ் கொடுத்தேன்னா போகும் அப்படிங்கிறதுனால. பட் இதுக்கப்புறம் நான் எழுத போகிற மற்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் இது வரவே கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அப்படியே இந்த ஃபங்க்ஷனோட போயிடணும், இது கீழே இருக்கிறது எதுவும் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஃபைன். ஐ வில் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 400 ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு, பேட் ரெக்வெஸ்ட் இன்வேலிட் ஐடி அப்படிங்கிறது வந்துடுச்சு. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஆக்சுவலாக ஒரு நம்பர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இஃபை விட்டு வெளியே வந்துருச்சுனாலே இட் இஸ் அ ப்ராப்பர் நம்பர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த ஐடியை யூஸ் பண்ணி இந்த யூசர்ஸ்லேருந்து நம்ம ஒரு கரஸ்பாண்டிங்கான ஒரு யூசர் டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. ஸோ அதை நம்ம இப்போ பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கான்ஸ்ட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம யூசர்ஸில் இருந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ யூசர்ஸ் டாட் ஃபைண்ட் ஆஃப், இங்கே வந்து நம்ம ஒரு கால் பேக்கை வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ
இந்த ஃபில்டர் பண்ணுறதுக்காக கால் பேக் நம்ம கொடுக்குறோம். இங்கே யூசர் ஒரு சிங்கிள் லைன் ஐடியா, இது சிங்கிள் லைன் அனானிமஸ் ஃபங்க்ஷனாக இருந்தாலே போதும். யூசர் டாட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐடி. ஓகே, இந்த இடத்துல வந்து சிங்கிள் ஈக்குவல் டுவோ டபுள் ஈக்குவல் டுவோ கொடுக்கக்கூடாது, ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுக்கணும். நான் ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ்லேயே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஏன் ட்ரிபிள் ஈக்குவல் டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் ட்ரிபிள் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ வாண்ட் யூ டு நோ இஃப் யூ guys know it. ஓகே, ட்ரிபிள் ஈக்குவல் டு எதனால் கொடுக்குறோம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த யூசர் வந்து ஃபெச் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் ஃபைன், வெல் அண்ட் குட். பட் இப்பயும் வந்து தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து console.logல இந்த யூசரை வந்து கொடுக்குறேன். அப்புறம் எதனால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, யூசர் சரி, இப்போ இது ரிஃப்ரெஷ் பண்ணால் அந்த இஃப்லேயே வந்து வெளியே போயிடுது. ஏன்னா நம்ம வந்து தப்பானது கொடுத்துருக்கோம். நான் 1 வந்து கொடுக்குறேன். 1 கொடுத்தா லைக் ஃபைன், ஏன்னா நம்ம எதுவும் இது பண்ணல, ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கல. பட் இங்கே கன்சோலில் பார்த்தீங்கன்னா ID1 யூசர் நேம் கோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கரெக்டான டேட்டா நம்ம கையில் வருது. ஓகே, ஸோ கரெக்டாக ஃபெச் ஆகுது. பட் இப்போ நான் இந்த இடத்துல 7 அப்படின்னு கொடுக்குறேன். 7 கொடுத்தா இங்கே என்ன ஆகுது பாருங்க, அன்டிஃபைன்ட் அப்படின்னு வருது. எதனால் அன்டிஃபைண்டுன்னு வருதுன்னா, இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு ஃபில்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபில்டரால் 7 ஃபைண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த லிஸ்ட்லேயே இல்லை, அது லிஸ்ட்லேயே 7ங்கிறது இல்லை. அப்போ எப்படி இதால் அதை ஃபில்டர் பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபர்தராக ஒரு செக்கை வந்து நம்ம போடணும். அது என்ன செக்னா, இது வந்து நாட் டிஃபைன்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் ஆஃப் யூசர்னா இட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது நாட் டிஃபைன்டா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம வந்து அதை ரெஸ்பான்ஸில் கொடுக்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஆஃப் யூசர். ஓகேவா, அண்ட் இங்கேயும் வந்து நான் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். ஏன்னா இதுக்கப்புறம் அது வெளியே நம்மளுக்கு வர வேண்டாம், அங்கேயே முடிஞ்சிட்டு போட்டும். பட் அது எல்லாத்துக்கும் கீழே இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம், அந்த யூசர் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ வந்து இப்போ வந்து நம்ம வேற ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குறோம். ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஆஃப் மெசேஜ் வந்து யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்கிறேன். யூசர் நாட் ஃபவுண்ட் பிகாஸ் அந்த யூசர் வந்து இல்லை. அண்ட் இதுவுமே உங்களுக்கு வேணா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துக்கோங்க. பட் இட் இஸ் நாட் நெசசரி, ஏன்னா பிகாஸ் இட்ஸ் லிட்ரலி த லாஸ்ட் லைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏன்டா ரீஃப்ரெஷ் ஆக மாட்டேறீங்க, என்ன பிரச்சனை? யூசர்ஸ்னால் எல்லாம் வருது, /1 போட்டால் 1 மட்டும் வருது. ஃபைன், சூப்பர். 7 கொடுக்குறேன். 7 கொடுத்தா யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. தட் இஸ் வெல் அண்ட் குட். பட் இங்கே அகைன் பாருங்க, ஸ்டேட்டஸ் கோடு 200 ஓகேன்னு வருது. ஏன் 200 ஓகே வரணும்? நாட் ஃபவுண்டுனா என்ன? ஸ்டேட்டஸ் கோடு வந்து 404. ஸோ டாட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல நான் 404 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ யூசர் இல்லை அப்படின்றால் நம்மளுக்கு 404 வரணும். பக்கா, சூப்பர். ஓகே, ஸோ யூசர் நாட் ஃபவுண்ட் 404 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பேரம்ஸ் வாங்கி அந்த பேரம்ஸை வச்சு நம்ம அந்த பர்டிகுலர் ஐடியில் இருக்கிற யூசரை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. பட் நீங்கள் ஆக்சுவலாக இப்போ நம்ம மாங்கோடிபி வந்து லேட்டராக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த யூசரை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து டிபியிலேருந்து ரீட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு நம்ம டீல் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ எப்படி யூசர் எண்ட் பாயிண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் நம்ம வந்து இதே மாதிரி வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எண்ட் பாயிண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டம்மி டேட்டா வச்சுட்டு இதே மாதிரி எண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். தட் இஸ் யுவர் டாஸ்க் ஃபார் டுடே. அதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அடுத்த எபிசோடில் நான் அதையும் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் query parametersன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அண்ட் அதெல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் வந்து நீங்கள் இது, அதாவது யாரோ ஒருத்தங்க ரியாக்ட் வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ 16th எபிசோடில் நீங்கள் திரும்ப இன்னொரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கீங்க, அப்போ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் என்ன பண்ண, அதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் எழுதின கோட் படிக்கிறப்ப 2வது ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறதுக்கே இப்படி ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து அதுக்கு அந்த கமெண்ட்டுக்காகவே தான் நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் இன்க்ளூடட் அ லாட் ஆஃப் அதர் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ஆஸ் வெல், ரைட்? ஸ்கிரிப்ட்ஸுக்காக உள்ளது அண்ட் ரெக்வயர் போடுறதுக்கு பதிலாக இம்போர்ட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து வி ஹேவ் கவர்ட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ரியலி யூஸ்ஃபுல். அண்ட் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு வாங்க. அண்ட் ஒரு code word for this video, and the code word is படையப்பா அப்படிங்கிற வார்த்தையை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.